வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. தேமுதிக இணைந்தால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகாது. நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் விளக்கம். ஈரான் 10 நாட்களுக்குள் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லையெனில் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டி, இலங்கைக்கு தோல்வியை பரிசளித்த ஜிம்பாப்வே. இனி விரிவான செய்திகளை காணலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. கூட்டத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் வீடு வீடாக மேற்கொள்ளும் பிரச்சார ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. இதில் மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க வேண்டும் என தெரிவித்தார். தேமுதிக இணைந்தால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது மகிழ்ச்சிக்குரியது என்றும், திமுகவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கு இடையேயான உறவு நீண்ட காலமானது என்று தெரிவித்தார். எனவே தேமுதிகவின் வருகையால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகும் என்ற ஊகம் முற்றிலும் தவறானது என்று தெரிவித்தார். பின்னர் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி என்பதால் 3வது இடத்தையே பெறும் என்று கூறினார். தொடர்ந்து தோல்வி பயம் காரணமாக பாஜக நிர்வாகிகள் சிலர் தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்க்கலாம் என்றும், நயினார் நாகேந்திரன் தனது தொகுதியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். ஈரான் 10 நாட்களுக்குள் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லையெனில் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெற்ற அமைதி வாரிய கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஈரானுடன் ஒரு அர்த்தமுள்ள ஒப்பந்தம் செய்ய வேண்டும், இல்லையெனில் மோசமான விஷயங்கள் நடக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து அவர் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் அடுத்த 10 நாட்களுக்குள் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றும், இல்லையெனில் அமெரிக்க ராணுவம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். எனவே இரு நாடுகளுக்கும் இடையே போர் சூழல் உருவாகியுள்ளதால் உலக நாடுகளிடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 38வது போட்டியில் இலங்கையை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஜிம்பாப்வே அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இலங்கையின் கொழும்புவில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 38வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இலங்கை, ஜிம்பாப்வே அணிகள் மோதினர். இதில் டாஸ் வென்ற இலங்கை அணி பேட்டிங்கை தேர்வு செய்து 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 179 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 19 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் ஜிம்பாப்வே அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கோரிக்கைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி கலந்து கொண்டார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் இளைஞர்கள், மாணவர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் மையங்கள் உள்ளிட்டோரின் கோரிக்கைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ், ஒன்றிய செயலாளர் ராஜா ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி கலந்து கொண்டார். அப்போது பொன்னேரி நகர அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் வீரபத்திரன் தலைமையில் பொதுச் செயலாளர் வாசுதேவன் கோரிக்கைகளை முன்வைத்தார். இதில் சென்னை பெரம்பூரில் நெல் வயல் சாலை பெயரை மாற்றி மறைந்த வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் பெயரை சூட்ட வேண்டும் எனவும், நலிந்த வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக முதல்வருக்கு மனு அளிக்கப்பட்டது. மனுக்களை பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அனைத்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்.
திருக்கழுக்குன்றத்தில் 60 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் பங்கேற்று சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் சாஜிதா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பழைப்பாளர்களாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி மன்ற தலைவர் யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை பார்வையிட்டனர். அதன் பின்னர் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ தாய்மார்களுக்கு வளைகாப்பு செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சேலை, வளையல் மற்றும் ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய சீர்வரிசையை வழங்கி வாழ்த்தினர். விழாவில் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 60 கர்ப்பிணி தாய்மார்கள் கலந்து கொண்டனர். இதில் வட்டார வளர்ச்சி மருத்துவர் கவிதா மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநிலங்களவை சீட்டு தருவதாக கூறி தேமுதிகவை ஏமாற்றியது அதிமுக என்று சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பிசி இடஒதுக்கீட்டில் 4.6% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தலித் கிறிஸ்தவர்கள் விடுதலை இயக்கத்தின் சார்பில் அரசியல் கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஏற்கனவே வலிமையாக உள்ள இந்தியா கூட்டணி தேமுதிகவின் வருகையால் மென்மேலும் வலிமை பெறும் என்றும் இது தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காக்கின்ற கூட்டணியாக திகழ்கிறது என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் வெற்றி கூட்டணியாக இந்தியா கூட்டணி திகழ்வதால் மக்கள் நலன் கருதி பிரேமலதா விஜயகாந்த் இந்த முடிவை எடுத்துள்ளார். அவரை நாங்கள் வரவேற்கிறோம் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அவங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கணும்னு ஏமாத்தினாங்களே, அப்பொழுது கேப்டனுடைய ஆன்மா மன்னிக்குமா? தேமுதிகவை ஏமாத்தினது யார்? இந்தியா கூட்டணியில் யாராவது கட்சி ஏமாத்தினாங்களா? அதிமுகவும் பாஜகவும் ஏமாத்தினாங்க. ஏமாற்று கட்சிகள் மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்குறன்ட்டு அவங்கள நட்டாத்தில் விட்டாங்க. அவங்கள தான் ஆன்மா மன்னிக்காது. அதனால் எங்கே சேர வேண்டுமோ வெற்றி கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார்கள். அவரை நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்காக அவரும் தன்னுடைய பங்களிப்பை இந்தியா கூட்டணியில் இணைத்து பணியாற்ற இருக்கிறார். லேப்டாப் வழங்கினால் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று திமுக நினைக்கிறது என அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அதிமுக சார்பில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டார். அப்போது அவர் கூட்டத்தில் பேசிய போது 4.5 ஆண்டு காலமாக லேப்டாப் கொடுக்கும் திட்டம் திமுக அரசிடம் இல்லை என்றும் கடைசி ஆண்டில் கொடுத்திருப்பது சாக போகிற நேரத்தில் சங்கரா என்கின்ற கதையை நினைவில் கொண்டு வந்துள்ளது என்றும் விமர்சித்துள்ளார். மாணவர்கள் லேப்டாப்பில் உள்ள கருணாநிதி படத்தை சுரண்டும் அளவுக்கு நாம் எவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் என்பதை ஸ்டாலின் நினைத்து பார்க்க வேண்டும் என தெரிவித்தார். காலேஜ்ல கடைசி வருஷம் படிக்கிற பையனுக்கு பிள்ளைக்கு லேப்டாப் கொடுக்கறோம். ஏன் கொடுக்கற? நாம யாரு கொடுத்த? அண்ணாதிமுக யாரு கொடுக்கறான்? காலேஜ முடிக்கிறவனுக்கு கொடுக்கறான். ஏன் கொடுக்கறான்? ஏன் தெரியுங்களா? அவனுக்கெல்லாம் 18 வயசு ஆயிருக்கும். காலேஜ் கடைசி வருஷம் படிக்கிறவன் இந்த கையில லேப்டாப்பை வாங்கிட்டு அந்த கையில நம்மளுக்கு ஓட்ட போடுவான்னு நினைக்கிறான். ஆனா அந்த கனவிலும் நம்ம பசங்க ஓட்டைய போட்டான். லேப்டாப்பை வாங்கிய கையோடு லேப்டாப் இலவசமாக வாங்கிவிட்டான். ஆனால் பிளேடு அவன் காசு கொடுத்து வாங்குகிறான். பிளேடை வாங்கி அந்த லேப்டாப்பின் முகப்பில கருணாநிதியின் படம் இருக்கிறது. முதல் வேலையாக அதை சுரண்டி கீழே போடுகிறான். ஓட்டானா இல்லையா? அத்தனை வீடியோ வந்திருக்கு பாருங்க. மத்திய பட்ஜெட்டில் விண்வெளி துறைக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சி என இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் காந்திபுரம் பிரதான சிக்னல் அருகே அமைக்கப்பட்டுள்ள சந்திராயன் மற்றும் ரோவர் மாதிரி சிலைகளை இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார்,
மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மயில்சாமி அண்ணாதுரை செய்தியாளர்களிடம் பேசியபோது, இந்திய விண்வெளி அறிவியல் துறையில் முக்கிய பங்கு வகிக்கும் சந்திராயன் மாதிரி இங்கு வைக்கப்பட்டுள்ளது என்பது அறிவியலில் நாம் எந்த அளவுக்கு சென்றிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது என்றார். சந்திராயன் மாதிரியை திறந்து வைத்தது மிகவும் பெருமையாக உள்ளது என்று கூறினார். மத்திய பட்ஜெட்டில் விண்வெளி துறைக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மிகவும் தேவையானது என்றும், விவசாயம் முதல் விண்வெளி வரை இந்தியா முன்னேற வேண்டிய அவசியம் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். அது நிறைய முரளுக்கோல செஞ்சுருக்காங்க. சமீபத்திலேயே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அரசு பள்ளி மாணவர்களே சின்ன ராக்கெட், சின்ன செயற்கைக்கோள் செஞ்சு அதை பலூனில் லான்ச் பண்ணி 20-30 கிலோமீட்டருக்கு போய் அந்த தரவுகள் எடுத்துகிட்டு வர்றதாக சமீபத்தில் அரசு பள்ளி மாணவர் மட்டுமே பண்ணாங்க. அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் மகாபலிபுரம் கடற்கரையிலிருந்து ஒரு ராக்கெட்டாகவே செஞ்சு 30-40 கிலோமீட்டருக்கு மேலே போகிற மாதிரியே நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் செஞ்சுருக்கோம். இது அடுத்த கட்டமாக இப்போ நிறைய புத்தாக்க நிலையில் நிறைய ஸ்டெம் லேப் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அதில் இந்த விண்வெளித்துறையும் இணைப்பதற்கான வாய்ப்புகளை பேசிகிட்டு இருக்கோம். அநேகமாக கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். ராமநாதபுரம் சாலை தெருவில் உள்ள பஜார் மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரிலும் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் SP சுரேஷின் அறிவுறுத்தலின் பேரிலும் ராமநாதபுரம் உணவு பாதுகாப்பு அலுவலர் ஜெயராஜ், மீன்வளத்துறை ஆய்வாளர் கோமதி, மேற்பார்வையாளர் தமிழரசி, மீன்வளத்துறை காவலர் ஆகியோர் ஒன்றிணைந்து ராமநாதபுரம் சாலை தெருவில் உள்ள பஜார் மார்க்கெட்டில் ஆய்வு செய்தனர். அப்போது கெட்டுப்போன 1/2 கிலோ மீன்களை கண்டறிந்து நகராட்சி மூலமாக பினாயில் ஊற்றி அப்புறப்படுத்தினர். அப்போது மீன் விற்பனை செய்பவர்கள் அனைவரும் உணவு பாதுகாப்பு துறையின் உரிமம் பெற்று அதன் பார்வையில் படும்படி வைக்க வேண்டும் என்றும், விற்பனைக்கு மொத்தமாக வாங்கப்படும் மீன்கள் அனைத்தையும் நல்ல மீன்கள் தானா என பார்த்து வாங்க வேண்டும் என்றும், கெட்டுப்போன மீன்கள் எதுவும் விற்பனை செய்யக்கூடாது எனவும் வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்பு ஆய்வு குழுவினர் அறிவுறுத்தினர். மேலும் மீன் விற்பனை செய்ய கடைகளில் எந்தவித வேதிப்பொருட்களும் கலக்கப்படவில்லை என்றும், இருப்பினும் இனிவரும் காலங்களில் கடைகளில் கெட்டுப்போன மீன்களை வைத்திருந்தாலோ விற்பனை செய்தாலோ நோட்டீஸ் வழங்கப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை குழுவினர் எச்சரித்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட சப் கலெக்டர் ஆனந்த் சிங் தலைமையிலான அலுவலர்கள் திருவெண்ணெய்நல்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி மையங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இதற்கான பணிகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட சப் கலெக்டர் ஆனந்த் சிங் தலைமையிலான அலுவலர்கள் வாக்குச்சாவடி மையங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வாக்குச்சாவடி மையங்களில் அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு கட்டமைப்பு, வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் ஆகியவற்றை எப்படி செய்வது, கட்டிடத்தின் தன்மைகள், மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக சாய் தளம் அமைப்பது, முதியோர்களுக்கு ஏற்ப சாவடி மையங்கள் அமைப்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது தேர்தல் பிரிவு அதிகாரிகள் குணசேகரன், சக்திவேல், வருவாய் ஆய்வாளர் திலகவதி, வட்டாட்சியர்கள் ரகுராமன், குணசேகரன், கிருஷ்ணராஜ் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது குறித்து நாமக்கல்லில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் தஞ்சை மாவட்டம் இலக்கியம்பட்டி லாவண்யா வழக்கு தொடர்பாக மத்திய புலனாய்வுத்துறை உச்சநீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அதில் மத மாற்றத்தின் காரணமாக தான் மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என இல்லாத ஒரு பிரச்சனையை எழுப்பி மாணவர்களிடையே மக்களிடையே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது.
2022ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைதான் இதற்கு காரணம் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் விவாதித்தனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்வதென கூறி சென்னையில் பல பகுதிகளில் பேருந்துகள் மூலம் இரவு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளை அலையவிட்டு மிகப்பெரிய மனித உரிமை மீறலில் தமிழ்நாடு காவல்துறை ஈடுபட்டுள்ளதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்றும் காவல்துறை மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வலியுறுத்தினர். மேலும் தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து சம்பவங்கள் குறித்து கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் விவாதித்தனர். கூட்டத்தில் இந்திய பொதுச் செயலாளர் பேபி, தமிழ்நாடு மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்கள் மத்தியிலே பகைமையை உருவாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். இரண்டாவது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை எழுப்பி ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்கிய குற்றத்திற்காக தமிழ்நாடு அரசாங்கம் அண்ணாமலை அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்க விரும்புகிறேன். இரண்டாவது, மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா பேரூராட்சி தலைவர் செல்வராணி தலைமையில் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கிய அவர், இளைஞர்கள் செல்போன் விளையாட்டுகளில் மூழ்கி உடல்நலத்தை கெடுத்துக் கொள்ளாமல் மைதானத்தில் விளையாடி மனநலத்தையும் திறமையையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த நலத்திட்டத்திற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோருக்கு இளைஞர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் திமுக நிர்வாகிகள் மற்றும் பேரூராட்சி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டு அமைச்சர் இவங்களுக்கெல்லாம் இந்த விளையாட்டு பொருட்களை கொடுத்துருக்காரு. என்ன காரணம்னா, இப்பெல்லாம் விளையாட்டு ரொம்ப குறைஞ்சு போச்சு. வீட்டில் வந்த உடனே எல்லாரும் என்ன பண்றீங்க, மொபைல் போன் எடுத்து அதில் விளையாடுறீங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து எல்லாரும் விளையாடணுங்கிறதுக்காக இந்த பொருட்களை உங்களுக்கு கொடுக்குறாரு. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் 1வது வார்டில் இருக்க எங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் விளையாட்டுத்துறை சார்பாக தமிழ்நாடு அரசும் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த கிட்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. இது மென்மேலும் எங்களோட விளையாட்டுத்துறையில் அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. மேற்கொண்டு இந்த மாதிரி திட்டங்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்குற மாதிரி பணிவோடு கேட்டுக்குவோம். இது எங்களுக்கு மென்மேலும் அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த மின்வாரிய பெண் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட நபர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கட்டையன் விளை மின்வாரி அலுவலகத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி அங்கிருந்த பெண் அதிகாரி ஒருவர் ஒப்பந்த பணியாளரிடம் ரூபாய் 23 லட்சம் மோசடி செய்துள்ளார். இது தொடர்பாக வடச்சேரி போலீசில் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசாரே அந்த பெண் தப்பி செல்ல உதவுவதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். பலரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்துள்ள அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கடன் நெருக்கடியால் தான் தற்கொலை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் என்ன கடங்காரங்க நெருக்கடியில் நான் சூசைட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிறேன். இது எனக்கு எஃப்ஐஆர் ஆகி பேப்பரில் வந்திருக்க நியூஸை பார்த்து என்னோடய வீட்டு அட்ரஸை பார்த்து இவங்களால் பாதிக்கப்பட்டவங்க 20-25 பேர்த்துக்கு மேலே என்னையை பார்க்க அந்த 25 பேர்த்துக்கு மேலே உள்ள லிஸ்ட்டு என்ன இருக்குது. இதே நான் எஸ்பி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணியிருக்கேன். 25 பேர் இதில் கால்குலேஷன் பண்ணாலே 15 கோடிக்கு மேலே வருது. 25 பேர்த்தோட அவங்க என்கிட்ட பேசும்போது 25 பேரும் அஃபீஷியலாக அவங்க ஏமாந்தது எனக்கு தெரியுது. அவ்வளோ ப்ரூஃபும் அவங்க வச்சுருக்காங்க. அதுபோக 17 செக்கு கேஸு இந்த கீதாங்கிற பெண் மேலே அவங்க மேலே நிலுவையில் இருக்குது கோர்ட்டில். ஒரு அரசு அதிகாரி மேலே 17 செக்கு கேஸு 2015 இருக்குது. அந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, இவங்க தான் அந்த கீதாங்கிற பெண்ணு நாங்கள் ஏமாந்தது மாதிரி இனிமேல் ஒரு ஆள் இவங்களோட ஏமாறக்கூடாது. அதுக்கு சொல்லி தான் அந்த வீடியோ போடுறேன். இது அவங்களோட பையன் ராகுல் ஜினோ. இவங்க 2 பேர் இவங்களோட மூத்த பையன் இளைய பையன் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மோசடி பண்ணிகிட்ருக்காங்க.
போக்குவரத்து ஆய்வாளர் தலைமையில் நடந்த சோதனையில் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பிகள் அளிக்கப்பட்டதோடு சீட் பெல்ட் அணிந்து வந்த லாரி ஓட்டுநர்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ரோகிணி மருத்துவமனை அருகில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த அதிக சத்தம் எழுப்பும் அதிக ஒலி எழுப்பிகளை கழற்றி அவற்றை டயருக்கு அடியில் வைத்து நசுக்கி அளித்ததோடு ஓட்டுநர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தனர். அதே சமயம் விபத்தை தவிர்க்கும் வகையில் சீட் பெல்ட் அணிந்து வந்த லாரி ஓட்டுநர்களை பாராட்டிய ஆய்வாளர் அவர்களுக்கு தலா 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கினார். தரகம்பாடியில் சிகன் பால்கு மணிமண்டபத்தை அரசு அறிவித்த இடத்திலேயே கட்டி முடிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் கண்டன பேரணி நடத்தினர். தரகம்பாடியில் தமிழ் தொண்டாற்றிய சிகன் பால்குவின் நினைவாக அரசு ஏற்கனவே அறிவித்த இடத்திலேயே மணிமண்டபம் அமைக்க வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பொறையாறில் கண்டன பேரணி நடத்தினர். கடந்த 2025இல் இதற்காக அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் தனியார் அல்லது கடற்கரை பகுதிகளில் இடமாற்றப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. சட்ட ரீதியான சிக்கலை உருவாக்கும் என போராட்டக்காரர்கள் எச்சரித்துள்ளனர். அரசு முதலில் தேர்வு செய்த இடத்திலேயே கட்டுமானத்தை விரைந்து தொடங்க வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சிகன் பால்கு தமிழகம் வந்த 320வது ஆண்டையொட்டி வரும் ஜூலை மாதத்திற்குள் பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என வட்டாட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த எழுப்பறியால் கிடப்பில் உள்ள நினைவரங்கம் அமைக்கும் பணியை மாவட்ட நிர்வாகம் விரைவுபடுத்த வேண்டும் என போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தினர். இங்கே திருவுருவச் சிலையும் அதோடு கூடிய நினைவரங்கமும் அமைக்கும் பணிக்காக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் தாலுகா அலுவலகம் அருகிலே அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த நாட்டப்பட்ட இடத்திலேயே அமைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதை தாண்டி கடற்கரை ஓரங்களிலே அமைக்கும் பட்சத்தில் அது நீண்ட ஒரு கஷ்டத்தை உருவாக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தஞ்சாவூரில் அறிஞர் அண்ணா பொதுத்துறை சர்க்கரை ஆலை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் அறிஞர் அண்ணா பொதுத்துறை சர்க்கரை ஆலை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொது தொகுப்பு ஊழியர்களுக்கு வழங்குவது போல ஆலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளருக்கு பொது தொகுப்பூதிய முறையில் ஊதியம் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம உதவியாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம உதவியாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் வட்ட தலைவர் ரவிக்குமார், வட்ட செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் தலைமை வகித்தனர். இதில் கிராம உதவியாளருக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வழங்க கோரியும் அலுவலக உதவியாளருக்கு இணையாக ஊதியத்தை வழங்க கோரியும் வலியுறுத்தினர். அரசாங்கம் இதுவரை எங்களுக்கு செவிசாய்க்கவில்லை. ஆகையால் இன்று 19/2/2026 அன்று தமிழகம் முழுவதும் இன்று பொன்னேரி வட்டத்தில் நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு காத்திருப்பு போராட்டத்துக்குண்டான அனைத்து ஊழியர்களிலும் விடுப்பு கடிதத்தை எங்கள் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அறிவித்த பிறகு நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தால் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் அனைத்தையும் இன்று கிராம உதவியாளர் ஆகிய நாங்கள் தான் மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கின்றோம். ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் இது மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் அவர் வந்தது. அதெல்லாம் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தது இந்த கிராம உதவியாளர்கள் பணி முழுமையாக உள்ளது. ஆகையால் இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், கிராம உதவியாளர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று தங்களை இந்த தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராம உதவியாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. செயலாளர் செல்வகுமார். தஞ்சையில் கௌரவ பேராசிரியர்கள் 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சை ஆட்சியர் முகாம் அலுவலகம் அருகே உள்ள குந்தவை நாச்சியார் அரசினர் கலை கல்லூரியின் முன்பு கௌரவ பேராசிரியர்கள் 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் UGC நிர்ணயித்த 57,800 ரூபாய் ஊதியத்தை கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வழங்க வேண்டும், கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 12 மாத சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருக்காட்டுப்பள்ளியில் சிறுவனை தெருநாய் கொடூரமாக தாக்கியதில் படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியைச் சேர்ந்த சசிகுமார் என்ற சிறுவன். இவர் காலையில் தூங்கி எழுந்த பிறகு தாயை பார்ப்பதற்கு காவிரி ஆற்று படித்துறை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று சசிகுமாரை துரத்தி கொடூரமாக கடித்து தாக்கியது. இதையடுத்து சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதியில் இருந்த மக்கள் சசிகுமாரை மீட்டு திருக்காட்டுப்பள்ளி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதனிடையே நாய்களை கட்டுப்படுத்தி உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமுடிவாக்கத்தில் 2700 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து தப்பி ஓடிய கும்பலை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை திருமுடிவாக்கம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சிட்கோ பகுதியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் கர்நாடக மாநில எண் கொண்ட வாகனங்களில் கடத்தி வரப்பட்ட சுமார் 2700 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. போலீசாரை கண்டதும் வாகனங்களை விட்டுவிட்டு தப்பி ஓடிய நபர்களை பிடிக்க தற்போது 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட கண்டெய்னர் மற்றும் சரக்கு ஆட்டோ மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சட்டவிரோத செயலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் 33வது ஆண்டு ராகவேந்திர சப்தாக மகோற்சவம் தொடங்கியுள்ளது. கோவையில் 33வது ஆண்டு ராகவேந்திர சப்தாக மகோற்சவம் தொடங்கியுள்ளது. இதில் மகான் ராகவேந்திர சுவாமியின் பட்டாபிஷேகம் மற்றும் ஜன்ம தினோற்சவத்தை நினைவு கூறும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. இவ்விழாவில் மந்திராலயம் ராகவேந்திர சுவாமி மடத்தின் பீடாதிபதி சுபிதேந்திர வித்யாஸ்ரீதர், உடுப்பி பாலிமரு மட பீடாதிபதி வித்யாராஜேஸ்வரர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் என கோவை ராகவேந்திர சப்தாக சேவா சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ரமலான் நோன்பு தொடங்கியதை முன்னிட்டு கடையநல்லூரில் முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். முஸ்லிம்களின் புனித மாதமான ரமலான் மாதம் பிறை தென்பட்டதை தொடர்ந்து ஆரம்பமாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் 100 ஆண்டுகள் பழமையான மங்தும் ஞானியார் பள்ளி வாசலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டனர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தரக்வீக் எனப்படும் இரவு நேர தொழுகையில் கலந்து கொண்டார்கள். ரமலானை முன்னிட்டு பள்ளி வாசல்களில் அடுத்த 30 நாட்களுக்கு இரவு நேர சிறப்பு தொழுகை நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றதை சிறிய தொகுப்புகளாக காணலாம். புதுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் கருப்பு பட்டை அணிந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசு உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வட்டார தலைவர் நாகராஜ், செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் கணேசன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்த போராட்டத்தில் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசிடம் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க வட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார். இதில் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க கோரிக்கை விடுத்தார். இப்போராட்டத்தில் வட்ட செயலாளர் ராஜேஷ் கண்ணன், வட்ட பொருளாளர் சரவணன், துணைத் தலைவர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன் காரணமாக கிராம நிர்வாக அலுவலகத்தில் வழக்கமான பணிகள் பாதிக்கப்பட்டது. 24 மணி நேரம் வேலையும் வாங்கிட்டு அரசாங்கம் எங்களுக்கு இந்த வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை இன்னும் வழங்கலை. எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு இந்த வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்காதனால நாங்கள் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தின்னு வரோம். எங்களோட கோரிக்கை என்னென்னா, எங்களை 24 மணி நேரம் வேலை வாங்குறீங்க, ஆனால் எங்களுக்கு அதுக்கு உண்டான ஊதியம் நீங்கள் தரமாட்டேன்றீங்க. எங்களை டி கிரேட்லையாவது சேர்க்க சொல்லி நாங்கள் போராடுறோம். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. தேமுதிக இணைந்தால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகாது. நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் விளக்கம். ஈரான் 10 நாட்களுக்குள் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லையெனில் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டி இலங்கைக்கு தோல்வியை பரிசளித்த ஜிம்பாப்வே. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.